இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ கௌதமை வெளியே விட முடியாது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் தெளிவாக சொல்லிட்டான். இலக்கியாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இன்ஸ்பெக்டர் இந்த அளவுக்கு கௌதமை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டே தீருவேன் அப்படின்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறதை பார்த்தா யாரோ சொல்லி தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுற மாதிரி தெரியுது. யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு இப்படி பண்ணுறீங்களா என்ன? சொல்லுங்கள். என்ன மேடம், என்ன உங்கள் சேர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டாக விசாரிச்சிருக்கேன். அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு ஹஸ்பண்டு வீடியோ அமைச்சிருக்காரு. அதில் உங்கள் புருஷன் தான் அந்த புருஷனை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெளிவாக அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆதாரத்தோட அடிப்படையில் நான் கைது பண்ணியிருக்கேன். நான் நேர்மையாக நடந்துட்டுருக்கேன். நீங்கள் என்னையும் சந்தேகப்படுறீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டிங்க அப்படின்னா நான் உங்களே தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் இலக்கியாவை மிரட்டுறாரு. ஆனால் இலக்கியா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இங்கே பாருங்கள், எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இது யாரோ திட்டமிட்ட சரிதான். என் புருஷனை திட்டமிட்டு ஜெயிலில் போகணும்னு சொல்லி யாரோ காசு கொடுத்து இப்பெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்குறீங்க. இருக்கட்டும், எங்களுக்கும் மேலதிகாரி எல்லாம் தெரியும். நான் இப்போயே கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன். போயிட்டு உங்களை பற்றி அவங்கள்ட்ட புகார் அளிக்க போகிறேன் அப்படின்னு இலக்கியா மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், மேடம் நீங்கள் தாராளமாக எங்கே வேணும் போய் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அஞ்சலி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்க முக்கியமான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. அதில் கடத்தப்பட்ட ஆளே உங்கள் புருஷன் தான் கடத்தினாரு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? நீங்கள் யார்கிட்ட வேணால் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவார். கவுந்தம் ஒன்னே, இலக்கியா நான் சொல்கிறது கேள்வி இலக்கியா, இங்கே பேசி இனிமேல் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்னச்சுன்னு பாரு. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு. கண்டிப்பாக அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். நான் வெளியே வரதான் போகிறேன் அப்படின்னு கௌதம் சொல்லுவார். அஞ்சலி உடனே, ஆமாம் வந்துடுவீங்க. என் புருஷனுக்கு அடுத்து என் புருஷன் சொத்துக்காக கொல்ல பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடவுள் என்ன யார் நடத்தாலும் சரி, நீங்கள் வெளியே வர முடியாது. இன்ஸ்பெக்டர், இவர் எக்கானத்தை கொண்டு வெளியே விட்டுறாதீங்க. இல்லை மேடம், நீங்கள் கொடுத்துருக்க கேஸு ஆதாரம் எல்லாத்தையும் வச்சு நான் இவரை கண்டிப்பாக கோர்ட்டில் ஒப்படைக்க தான் மேடம் போகிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இலக்கியா உடனே என்ன பண்ணுறது, இப்போது எல்லாம் திட்டம் போட்டு கௌதம் எப்படி பழி வாங்குறாங்களே அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பார்த்தா தாட்சாயினி உள்ளே வராங்க. தாட்சாயினை பார்த்து இலக்கியாவுக்கு அப்போ தான் சந்தேகப்படுறது உண்மை தான். தாட்சாயினி ஏன் உள்ளே வரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. தாட்சாயினியை பார்த்ததும், தாட்சாயினி என்ன இலக்கியா என்ன அஞ்சலியை எப்படியாவது பழி வாங்கலாம்னு சொல்லி கார்த்திகை கடத்தி சொத்தெல்லாம் ஆட்டை போட பார்த்தீங்க. லாஸ்ட்டில் தொக்கா மாட்டிக்கிட்டீங்கன்னு பயந்து போய் நிற்கிறீங்களா அப்படின்னு தாட்சாயினி கேட்க இலக்கியா ஒன்று, இங்கே பாரு, இந்த சொத்துக்காக ஆளை கடத்துறது ஏமாத்துறது இதெல்லாம் உங்களுடைய வேலை, ஏன் வேலை கிடையாது. என்றைக்குமே என் புருஷன் அந்த மாதிரி தப்பான வழியில் போனதே இல்லை. என்றைக்குமே அவர் நேர்மையாக நடந்துப்பார். இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணுறது, உங்கள் காட்டில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது இப்படியே போயிடாது. கண்டிப்பாக என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்க தான் போகிறேன். நிரூபித்து இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நிரூபித்து உங்களை உள்ள தராமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு இலக்கியா சொல்லுவாங்க. அஞ்சலி ஒன்று, வாங்கம்மா வாங்க, பார்த்தீங்களாம்மா என் புருஷன் கடத்தி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தீங்களா? இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல. அடுத்த சொத்துக்கு ஆட்டிய போடுறது, அதை தட்டி கேட்டால் கடத்துறது, கொலை பண்ணுறது, இதுதான் பொழப்பு போல அப்படின்னு அஞ்சலியும் பேசுகிறாங்க. கௌதம் ஒன்னே, இலக்கியா அங்கே நிற்காது இலக்கியா, அவங்க இப்படி தான் உங்ககிட்ட தேவையான பிரச்சனை பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணுன்னே பேசுவாங்க. நீயே அவங்கள்ட்ட பேசுகிற. நீ போய் இலக்கியா, போயிட்டு அம்மாவை பாரு, நம்ம வக்கீல போய் பாரு, கண்டிப்பாக வெளியே வரத்துக்கு அவர் என்ன பண்ணலான்னு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லவும் இலக்கியா ஒன்னே, இங்கே பாரு, நீ நினச்சிட்டு இருக்க எதுவுமே நடக்காது. கௌதமை நீங்கள் எதுவுமே பண்ணவும் முடியாது. இந்த இலக்கியா இருக்க வரைக்கும் கௌதமுக்கு எதுவுமே ஆகாது. கௌதம் நீங்கள் பயப்படாதீங்க, தெம்பா இருங்க, நான் போயிட்டு நம்ம வக்கீலோட வரேன் அப்படின்னு கௌதம்கிட்ட சொல்லிட்டு இலக்கியா கிளம்பி போகிறாங்க. ரொம்பவுமே சோர்ந்து போய் வீட்டுக்கு போகிற இலக்கியாவை பார்த்து பைரவி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஒன்னால தான் இன்னைக்கு கௌதம் ஜெயிலுக்கு போயிருக்கான். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னைக்கே கௌதமுக்கு கெட்ட நாள் ஆரம்பிச்சிச்சு. கௌதம் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்துக்கே தான். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இந்த குடும்பத்தை விட்டு நீ போயிடு. நீ போயிட்டாலே கௌதமுக்கு பிடிச்ச எல்லாமே சரியாயிடும். கௌதம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடுவான். போய் தொலைடி முதல்ல அப்படின்னு இலக்கியாவை பிடிச்சி பைரவி வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியே தள்ளுறாங்க. உடனே ஜானு, பைரவி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? ஏன் இப்படி நடந்துக்கிற? இலக்கியா வாமா, மன்னிச்சிருமா, நீ வாமா உள்ள வாமா அப்படின்னு கூப்பிட இலக்கியா உடனே, இல்லைத்த அவங்க எப்போ என்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே எப்போ பார்த்தாலும் இப்படியே குத்தி காட்டியே பேசுகிறாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த. ஏன் நானும் ஒரு பொண்ணு தானே, நான் தான் கௌதமுக்கு இப்படி கெட்டன்னு ஆரம்பிச்சுதா? சொல்லுங்கள். எத்தனையோ முறை இவங்க அஞ்சலி கூட சேர்ந்து கௌதமை எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாங்க. கௌதமை எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க. கௌதமை வீட்டை விட்டு அமிச்சாங்க.
ஆனால் அப்போல்லாம் நான் தான் கூட இருந்து கௌதமை நல்ல வழிப்படுத்தி இந்த வீடு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒன்றா சேர்த்தேன். ஆனால் அந்த அஞ்சலி தான் என்னை பழி வாங்கணும்னு புரிஞ்சிக்காமல் பேசுகிறானா, இவங்க கூட என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி மனசு கஷ்டப்படி பேசுகிறாங்களே. இருக்கட்டும் அத்தை, நான் போகிறேன். நான் கண்டிப்பாக உள்ளே வரமாட்டேன். என் கௌதம் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை. என் கௌதம் நிரபராதி, எது தப்புமே பண்ணலை அப்படின்னு நான் எல்லாருக்கும் நிரூபித்து கௌதம் வெளியே கொண்டு வந்து அவர் கூட சேர்ந்து தான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். அப்படி வரும்போது இவங்களுக்கு நான் பதிலே கொடுத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வேகமாக போகிறாங்க. ஜானு ஓடி போய், ஏ பைரவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பண்ணுற? விடுங்க நீ, நீங்கள் தான் சும்மா அவளை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறீங்க. அவள் பெரிய இவ மாதிரி. ஆனால் அவளை பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் அவளை பேச்சு பேசிட்டு போகிறா. போகட்டு விடுங்க. அவள் என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்றைக்கி நமக்கு சனி ஆரம்பிச்சிருச்சு. அவள் போயிட்டால, நீங்கள் வேணால் பாருங்கள், கௌதம் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அவனே வெளியே வந்துடுவான். நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நீ வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு பைரவி முட்டாள்தனமாக ஜானு வலிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க.